இந்த மாதிரி ப்ராப்ளமை நம்ம முன்னாடியே ட்ரீட் பண்ணிட்டோன்னா ரிவர்ஸ் ஆகிடும். அப்படி இல்லாமல் நாள்பட விட விட தான் வந்து என்ன ஆகும், பல்லெல்லாம் கொஞ்ச நாள் ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ப்ளீடிங் கம்ஸ் இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டோம்னா பெட்டர். அதையும் நம்ம இக்னோர் பண்ணி கம்ஸ் தானே, பெயின் இங்கே இருக்குது, பல் வலிச்சா நம்ம டென்டிஸ்ட்டு போய்க்கலாம், அதுவாக சரியாயிடும், இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஹோம் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய பண்ணி நம்ம மக்கள்லாம் வந்து இக்னோரன்ஸ், அந்த அந்த ஒரு அலட்சியப்படுத்துறது, அந்த ஒரு அதோட அவேர்னஸே இல்லை ஆக்சுவலி. ஸோ இந்தியன் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் 90% ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது என்னென்னா எல்லாருமே கம் டிசீஸ் இன்க்ளூடிங் யங்ஸ்டர்ஸ். ஓகே. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் கம்ஸாவது அஃபெக்டட் பை ஜிஞ்சவைட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தாமல் இதை ட்ரீட் பண்ணிக்கிட்டோன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஒரு டென்டல் செக்அப், அதுக்கு தான் சொல்கிறோம், ஒரு 6 months ஒன்ஸாவது உங்களுக்கு பல்லையில் வலியே இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ட்ரீட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாகவே உங்களுக்கு ஏதாவது கம்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை ஏதாவது கேவிட்டிஸ் ஏதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சுனாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டார்டிங்கில் ட்ரீட் பண்ணுறப்போ எல்லாமே வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும்.